வெங்கட் சார் பற்றி கண்டிப்பாக கேட்கணும். பிகாஸ் எனக்கு படம் பார்த்தோன்னே சரணா மேம் த ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்டாங்க தட் யூ லுக் அமேசிங் இன் திஸ் மூவி. அண்ட் அப்போ தான் அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கம்மிங் ஃப்ரம் சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட் இஸ் அ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் ஃபார் மை செல்ஃப். அண்ட் அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷி வாஸ் கீப் சேயிங் தட் யூ லுக் ஸோ ஃப்ரெஷ் ஸோ ஃப்ரெஷ். ஸோ அதுக்கு நான் வெங்கட் சார் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஹீ இஸ் நாட் ஹியர் டுடே, பட் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப நன்றி சார். And all the cast and crew, Vijay, Saranya ma'am, and Rohini ma'am, Ganesh sir, இவங்க பத்தி சொல்றதுக்கு I don't think I'm so eligible that to talk about them. They have done a fabulous job. அப்புறம் I want to actually starting சொன்னாங்க that Vinod is a very disciplined producer. அப்படி ஒண்ணுமே இல்லை. It was very sweet. He was like part of the movie. Daily he will come by 12 o'clock and leave by 6 o'clock. அப்படிதான் இருந்துச்சு. நீ எல்லாம் கேட்டாலும் அது ப்ரொவைட் பண்ணுவாரு. Like he was like a friend to us all the time on set. So எனக்கு தெரியாது he was disciplined or not. And definitely Pinji sir, today's star you are. It's your day. So thank you so much. எனக்கு எல்லா சாங் ரொம்ப பிடிக்கும். And all the best. Good luck. I want to thank Vijay Master also. She made me dance in the 2 songs. எனக்கு ரொம்ப பிடிக்கும் 2 songs. So Vijay thank you. She's such a great friend. So thank you all. அப்புறம் இந்த இசை உலகம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அது என்னன்னா அது ஒரு பெரிய கதை. அது போன படம் இன்னமும் நடக்கிறதுக்கு நான் சும்மா விளையாட்டா சொன்னேன். இந்த படத்தில் எனக்கு ஒரு பட்டு பேர் வைக்கலாமே சும்மா ஜாலியாக என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இசை புகழ் ஏஆர் ரஹ்மான், தேனிசை தென்றல் தேவா அப்படின்லாம் இருக்கு. எல்லாம் வெதராக இருக்கு. புகழ் தென்றல் காத்து அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நான் ஒரு இசை சுனாமி பிரேம்ஜி அப்படி வைக்கலான்னு. ஏங்க நீங்களும் உங்களை காமெடி பண்றீங்க? அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு நீங்க நல்ல மியூசிக் போடுறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாயை வச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் தான் இசை இல்லைன்னு வச்சாரு. பட் இப்போ அடுத்த படத்துக்கு இசை சித்தர் மாத்திடலாம் நம்ம. அதுவுமே நல்லா இருக்கு. இசையிலே இசை வேற லெவல், இசை சித்தர் இந்த மாதிரி படத்துக்கு போய் மாற்றிக்கிட்டே போகலாம், பிரச்சனை இல்லை. வேற என்ன சொல்றது, அடுத்த படம் ஸ்டூடியோ சோன் போயிட்டு இருக்கு. கூட ஒரு கம்போசிங் உட்காந்துடலாம். அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம். ஒரு தேங்க்ஸ் என்னோட இசை குரு யுவன் சங்கர் ராஜா. அதாவது யுவன் சங்கர் ராஜாவோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நான் யுவன் சங்கர் ராஜாவோட அசிஸ்டன்ட்டு, இன்னும் அவரோட தான் இருக்கேன் அசிஸ்டண்ட்டு. அப்பப்போ எனக்கு தனியாக படம் வரும்போது நான் போய் மற்ற படத்தில் ஒர்க் பண்ணுவேன். இப்படி சினிமா பார்ட்டியில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் இப்போ மியூசிக் பண்ணுற கீபோர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணது. அதில் தான் நான் இப்போ டீம் கம்போஸ் பண்ணுறேன். ஸோ அவரோட நல்ல மனசோட கொடுத்து, ஏன்னா நான் இன்னும் பிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிசின்னு ஒரு கம்ப்யூட்டர் அந்த காலத்தில் இருந்தது தெரியல, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அதெல்லாம் இல்லை, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மங்காத்தா அவர் இருக்கிற போது போய் உட்காரும்போது செட்டப்லாம் செட் பண்ணும்போது ஈவன் பார்த்துட்டு இன்னும் ஆப்பிள் வரலையா, ஆப்பிள் மேக் ஐமேக் அதெல்லாம் வரலையா, இல்லை அதெல்லாம் ரொம்ப செலவாகும், இப்போ இப்போதைக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நானும் கிஃப்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே எனக்கு அந்த கிஃப்ட் வந்தது. இன்னும் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ புது மேக் ஒன்று வந்திருக்கு, அதுவும் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ மேக் டவர் ஒன்று பிளாக் கலரில் பார்த்தேன். அந்த வித் ஆல் ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு கொடுத்த நானும் நான் வருது நல்ல டீம் போட்டேன்னு சொல்லுவீங்கல்ல. எங்கேன்னு சுட்டேன் எல்லாருக்குமே என்ன தெரியும். நான் எப்போ எங்கேன்னு சுடுவாங்கன்னு எங்கள் பெரியப்பா கிட்ட மட்டும்தான் சுடுவேன், வேற யாருக்கிட்டே சுடுறதில்ல. ஏன்னா அது எங்களோட சொத்து, எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, யாருக்கும் இல்லை. அதாவது ஆக்சுவலாக போன வருஷம் பெரியப்பா பர்த்டே போது நாங்கள் இந்த கிரீன் பார்க்கில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ ஆளுக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் பெரியப்பா பர்த்டே அன்னைக்கு. அப்போ கார்த்திக் ராஜ் என்ன பண்ணிட்டாரு, பிரேம் கேட்கணும், பிரேம் என்ன பிடிச்சி இழுத்து விட்டாரு. அதை நான் பெரியப்பாட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் அந்த காலத்தில் நிறைய படம் டெய்லி 10 படம் கம்போசிங்லாம் பண்ணி ஆடியோ கேசட்டில் டியூன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் ப்ரெஷர் ஸ்டுடியோவில் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிசெப்ட் பண்ண டியூன்ஸ்லாம் அதெல்லாம் நான் எடுத்து நானே ஒரு பெரிய மியூசிக் ரைட்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே பெரியப்பா அப்போ நீ இப்போ என்ன நீ காப்பி அடிக்கிறது இல்லை அப்படின்னாரு. இல்லை நான் உங்களை காப்பி அடிச்சு தான் மியூசிக்கே பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீ மட்டும்தான் காப்பி அடிக்கிறேன். இல்லை எல்லா மியூசிக் ரைட்டரும் காப்பி அடிக்கிறாங்க, மற்றவங்க வெளியில் சொல்கிறதில்ல, நான் வெளியில் சொல்லுவேன், அவ்வளோதான். ஓகே சரி, இப்போ புதுசாக இன்னும் டியூன் காப்பி அடிச்சு போட்டிருக்க பாடு அப்படின்னாரு. அப்போ தான் இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு பாடி காமிச்சேன்.
அப்படி வரும். இது வந்து நான் உங்கள் டீம்லாம் காப்பி அடித்தேன். ஆனால் உங்களுக்கே தெரியாது எதுவும் நான் ஷூட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஒரிஜினலில் பாடி காமிச்சேன். பட் நான் ஒரிஜினல் இப்போ நான் பாடி காமிக்க மாட்டேன். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகாது இப்போ எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆச்சு வந்துட்டு நீங்கள் முடிச்சா கண்டுபிடிச்சுவாங்க. நான் ஒரிஜினல் இப்போ திருப்பி கிட்ட மட்டும் சொன்னேன். அப்புறம் அப்படியே சூப்பர் ஒரு திரும்ப பாட்டு அடித்தா முடிச்சா கண்டுபிடிச்சுவாங்க மியூசிக் நாலேஜ் இருந்தால். ஸோ அந்த மாதிரி திருப்பி சொல்லி சொல்கிற சாங் தான் அவர்கிட்ட தான் எடுக்கிறது. பையனுக்கு வந்து மியூசிக் வரும் கண்டிப்பாக, ஏன்னா அது எங்கள் பிளட்லேயே இருக்குது அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். எங்கேயுமே சுட வேணாம், அது கை வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக பாடிக்கிட்ட வந்து தான் வரும், அது நேச்சுரல். எங்கள் பிளட்டில் இருக்குது. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் இன்டென்ஷன்ஸ் டு வேணும்ட்டு காப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. அது வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து தான் வரும், ஏன்னா எங்கள் பிளட்டில் அது ஒரு விஷயம். எங்கள் பசங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரேஷன்ஸாக அது கேரி அவுட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிரேம்ஜி நல்ல மியூசிக் போடுவான் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நிறைய சாங்ஸ் என்னோட ஃபேவரட் அரிய வயசு புரியா, அதில் வந்து தேர்ட் பிஜிஎம்ல ஒரு ஃப்ளூட் பிட் ஒன்று வரும். அது வந்து பிரேம்ஜி தான் பண்ணான். அப்புறம் லாட் ஆஃப் சாங்ஸ், நிறைய சாங்ஸ் சொல்லலாம், அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹி ஹேஸ் மியூசிக் இன் ஹிம், பட் ஐ வாண்ட் ஹிம் டு டூ மோர் மியூசிக் தென் ஆக்டிங். பட் ஏன் பிஸியாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவன் வந்து என்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நிறைய ஆக்டிங் சான்ஸ் தான் வருது அப்படின்னு சொன்னேன். எது வருதோ அதை ஃபஸ்ட்டு கீப் கோயிங் அட் இட். ஐ திங்க் but he has music in him, I know that for sure, and I wish the very best. And lyricist Yuga Bharati sir ko என்னோட best wishes, the whole team எல்லாருக்கும் என்னோட best